ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சொந்த ஊரான மயிலாடுதுறைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு 2 டேஸ் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். நிறைய விஷயம் நடந்திருந்தது. ஆனால் வந்து நிறைய விஷயம் கவர் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்ததால். என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயத்தெல்லாம் கவர் பண்ணுறேன். டே 1ல் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடக்கும். டே 2 வந்து கறி விருந்து. டே 1ஓட வீடியோ உங்களுக்கு தனியாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இது டே 2ஓட வீடியோஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அது டே 1க்கு முன்னாடி நாள் மிட் நைட் வந்து என்னென்னலாம் பண்ணோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனோட முன்னாடி நாள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் டெக்கரேஷன், ஃப்ளவர் டெக்கரேஷன், அப்புறமேட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸு எல்லாமே வந்து நைட்டே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து கோயம்பேடுலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த லைட் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தா. எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிரசம், முறுக்கு, சோமாஸு, அப்புறமேட்டு ரவா லட்டுலாம் வந்து வீட்லேயே 1 வீக்காக செஞ்சிட்ருந்தாங்க. இது மட்டும் என்னது மைசூர் பாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கடையில் ஆர்டர் பண்ணி பண்ணோம். நைட்டே வந்து எல்லாமே வந்து பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு ஓமம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓமம்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 4 மணிக்கெலாம் வந்து ஓமம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பசுமாடு உள்ளே வர்றது அது எல்லாமே நடக்கும். அந்த டைம்லலாம் நாங்கள்லாம் மேக்கப் போட்டுட்ருந்தோம். நாங்கள் மேக்கப் போட்டு முடித்து வெளில வர்றதுக்கே ஒரு 7:00 கிட்ட ஆகிடுச்சு. சீரியஸ்லி வந்து அந்த ஃபங்க்ஷனோட நிறைய விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நான் என் சிஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் மேக்கப் போடுற ஆர்வத்தில். இந்த ஃபங்க்ஷனில் போட்ட விருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸ் நாங்கள் போட்டோம். 2 நாள் வெஜிடேரியனும் 1 நாள் நான் வெஜிடேரியனும் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே லைவ் கான்டெஸ்ட்னால் உடனே செஞ்சு அப்பப்போ பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3rd டே, அதாவது கறி விருந்து அன்னைக்கு வந்து இந்த இது வீடியோ எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்து செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கறி விருந்து. நேற்று நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால இன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கறி விருந்து போடுறோம். அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி இங்கே பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. 65 அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து தக்காளி கொடுத்தாரு, நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அங்கிள், என்ன ஸ்டைல் பிரியாணி? நம்ம தமிழ்நாட்டு பிரியாணி தான். என்ன செய்யணும்? கறி பிரியாணி அடிச்சு தமிழ போடுறது. என்னெல்லாம் பண்ணீங்க? என்னெல்லாம் பண்ணீங்க? ஆம்பூர் பிரியாணி இல்லையா? பிரியாணி சிக்கன் 65, ஓகே, ஆனியன் ரைத்தா, தக்காளி அவ்வளோதான். டிஷ் அவ்வளோதான். இது என்ன பண்ணீங்கன்னு சும்மா லைட்டாக சொல்லுங்க. பிரியாணி எப்படி பண்ணீங்க? பிரியாணி ஃபஸ்ட்டு ஆயில் கொடுத்துக்கணும் 4 லிட்டரு. ஆயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொடுத்து நல்லா பொரிய விட்டு நல்லா போடு கடலில் பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தக்காளியை கொடுத்து லேசாக கொஞ்சம் வதங்க விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தயிர், பாக்கி அதுக்குள்ள மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் கொடுத்து நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் கோழியை கொடுத்து ஒரு பரட்டி விட்டு சாதத்தை வடித்து மேலே தம்மில் போட்டு விட்டு கலர் அடிச்சு விட்டு தம்மில் போட்டு வேண்டியதான். இது சீரக சம்பா ரைஸ். இது வந்து பொன்னி அரிசி தான். கோல்டு தம்மில் போட்டு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் தம்மில் கலக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பிரியாணி வந்துடும். ஓகே ஓகே, சூப்பர், தேங்க்யூ. வந்து இஞ்சி, பூண்டு, தயிர், கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு மைதா, கொஞ்சோண்டு கடல மாவு, 65
மசாலா, ஆ கொஞ்சம் வெள்ளை மிளகுத்தூள், லெமன் சால்ட்டு, கலர் பவுட்ரு, அவ்வளோதான். போட்டு எல்லாத்தையும் கலந்து போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒன்றா கோழியை கொட்டி கொஞ்சம் வினிகரை ஊற்றி ஆ பிரட்டி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சோம்னா நல்லா சாப்பிட்டா அழகாக இருக்கும். தேங்க்யூ. அவ்வளோதாம்மா. சரி. ஃபைனலி சிக்கன் பிரியாணி அண்டு 65ஓட ரெசிபி அந்த அங்கிள் வந்து சொல்லிட்டாரு. ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு ரைஸ்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. போட்டுட்டு தம்லாம் போட்டுட்டு ஒரு வேறு லெவல் பிரியாணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்காங்க. நம்ம ஊர் சென்னை ஸ்டைலில் பார்த்திங்கன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில சைடில் பார்த்திங்கன்னா அந்த சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வந்து பொன்னி அரிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது. அந்த பிரியாணி 65 அப்புறம் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த தக்காளி, பேரிச்சம்பழம், நட்ஸ் அதெல்லாம் போட்டு இந்த ஊரோட யூனிக் ரெசிபி. அதை நான் வந்து கவர் பண்ண மறந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாவது அப்கமிங் வீடியோவில் கவர் பண்ண முடியுதான்றதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நேற்று ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு டயர்டில் எழுந்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக எழுந்தோம். ஆல்மோஸ்ட் நிறைய விஷயத்த நான் வந்து கவர் பண்ண முடியல. எழுந்தோன்னு நைட்டே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மார்னிங் எழுந்த உடனேமே பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வந்து ஒரு ஹோல் மாதிரி போடுறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த வந்து ரைஸ் தம் ஆகிறதுக்காக போல் இருக்குது. எனக்கு தெரியல, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து பிரியாணி மேக் பண்ணுவாங்க. இந்த ஊரோட ஸ்டைல் இது தான் போல் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த தம் போடுறது பார்த்திங்கன்னா மேலே சுற்றி துணியெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து விருந்து ரெடி ஆகிடுச்சு. நானும் சாப்பிட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி வரணுன்றதுக்காக கடன்னு சாப்பிட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வேலைலாம் பார்க்கணும். நிறைய வந்து கார்டன் இருக்கு, செடி கொடிலாம் இருக்கு. என்ன செடி இருக்குன்றத காட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழை மரம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து மாதுளை செடி. இந்த 2 days சீரியஸ்லி எப்படி போச்சுன்னே தெரியல. செம்ம ஃபன், என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக இருந்தது. என்னோடய சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க. செம்மையாக ஆட்டம் போட்டோம். மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்து சென்னைக்கு வந்து வேலை பார்க்கணும். சென்னையில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு, வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் உண்மையாகவே வேறு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக செம்ம நேச்சராக பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் மழை வந்து நிறைய சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் ரெயின் தாங்க. இந்த 3 டேஸும் விட்டு விட்டு போச்சு. அந்த கேப்லலாம் கிடைக்கும் போது கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸு அது இது வெளியில் போகிறதுலாம் வந்து பிளான் பண்ணிட்டோம் இந்த 2 to 3 டேஸை. அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வேறு வீடியோஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.